இப்போ வந்து பௌர்ணமி ஒரு நாள் வைக்கிறோம். இந்த ஒரு நாள் காரணம் என்னன்னா, இன்றைக்கி இந்த பில்டிங் கட்டி இவ்வளோ விஸ்தாரமாகுது, எவ்வளோ ஜனம் வந்தாலும் உட்காரலாம், மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் இங்கே உள்ளே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் பல உதவிகளை செய்து இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பில் என்னுடைய சார்பில் எல்லாருக்கும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். பல முறை நான் பல சீடர்கள் பல பக்தர்கள் எனக்கு நிறைய இந்த ரொம்ப இக்கட்டான நிலையில் வேலை நிற்கிற நிலையில் கூட உதவிகள் செய்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மனமாற என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அதே நேரத்தில் உதவி செய்த அவங்களும் இருக்க மாட்டாங்க, இந்த உதவியை வாங்கின நானும் இருக்க மாட்டேன். ஆனால் உதவி செய்த அவங்களுடைய உதவியும் இருக்கும், இந்த செயல் செய்த என்னுடைய செயலும் இந்த உலகத்தில் இருக்கும். பல லட்சம் பேருக்கு இது பயன் தரும். அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பௌர்ணமி ஒரு நாள் தான், அதில் ஒரு நாள் காலையில் வந்துடுங்க, சாயந்தரம் 4 மணி கிளம்பிடலாம். தூரம் போகிறவங்க கிட்ட போகிறவங்க எப்படி இருந்தாலும் வசதியோடு போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா. நான் புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் 108 தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா. பலன் நமச்சிவாயன்னு 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது. ஓம் சக்தி சரவணபவா, ஓம் ஷண்முகா, ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேய ஷண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஐயா அடுத்த கேள்வி ஐயா. நம் உடலில் எல்லா கடவுள் சக்தி, பிள்ளையார், முருகன், விஷ்ணு, பிரம்மா, சிவன், சரஸ்வதி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா? கண்ணு பார்க்குதும்மா, காது கேட்குது, மூக்கு மோருது, எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம். நம்மளையே பார்க்கல. நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம். அதனால கற்பனைகள் தோன்றுது, ஆசைகள் தோன்றுது. ஐயா சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள், அதற்கு எதுவும் விளக்கம் இருக்கிறதா? சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யுள் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது. இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாததால் இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அது ஒரு அற்புதமான கலை. அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாததால் மதம் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால தான் சொன்னேன், கல்வெட்டில் இருக்கிற 4 மொழிகள் தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் 4 மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதிச்சுது. ஏன்னா அப்போ 4 ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது. அந்த 4 மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யுள் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும், அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும். 2வது சித்தர்களினுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதை என்ன போச்சு, இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க. ஓப்பனாக சொல்லியிருந்தா இன்னும் மோசமாக போயிருக்கும். ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது. அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள், நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும். அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது, கஷ்டம் அது. இப்போ அது சொல்கிறாரு திருமூலர், மூலத்துவாரத்தில் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் புரிந்தால் என்ன புரிஞ்சது? ஏதாவது புரிஞ்சுதா?
இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும். இவர் எங்கே சொன்னார், இருட்டறைன்னு எதை சொன்னார், குருட்டு கிழவன் யாரை சொன்னார், அந்த குருட்டு கிழவனோட இந்த இருட்டறையில் இருக்கிற கன்னி பொண்ணு எதுவுமே சேர்க்கணுன்றாரு. அது யார் அது சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம். படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினம்தான். அதனால் அவ்வளோ முழுமையாக 100க்கு 100 அது புரியலனால ஒரு 80% புரியும். அதுக்காக படித்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா. சொல்லுமா. அவர்கள் மகான்கள் எல்லாம் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக ஐயா? ஏமா மகான்கள் சிவன் ஞானிகள் எல்லாரும் புலித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க இல்லைங்கய்யா? புலி மேலையா? புலித்தோல் புலித்தோல் கீழே போட்டு புலித்தோல் கீழே போட்டு தியானம் பண்றாங்க. அது புலித்தோல் மட்டும் போட்டு பண்றது இல்ல, தர்பத்தை போட்டு தர்ப பாய் போட்டு பண்ணுவாங்க, மான் தோல் போட்டு பண்ணுவாங்க, புலித்தோல் போட்டு பண்ணுவாங்க. இந்த 3 பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, புலித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம் அந்த கோபம் வரும். அந்த தோல் மேலே உட்காந்து பழகினீன்னா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும். அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும். அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புலித்தோல் யூஸ் பண்ணாங்க. மான் தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும், அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான் தோலை போட்டு உபயோகப்படுத்தினாங்க. உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது, ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்காந்து பண்ணாங்கம்மா. இந்த 3 அதுக்காக பண்ண. சொல்லு ஐயா. 5 பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா. 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான், ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு ஒன்னே ஒன்று கடவுள் மட்டும்தான். இந்த 5 பஞ்சபூதத்தை பற்றி ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். சின்ன வயசுல அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல் அடிக்கும்போது இது என்ன பசங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு. பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல. அவர் உடம்பெல்லாம் பல்லி, பூரா, தேல் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது. ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டோன்றோம். அப்போது ஐம்புலனுடைய இயக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது, ஆண்டவனுடைய இது இயக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு இந்த ஐம்புலனை பற்றி கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், 3 வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தா விட அது உள்ளே பூந்து நான் வருவேன்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது. நம்மளை பண்ணுமா? ஒரு சுனாமி வாரி கொட்டிட்டு போயிடுச்சு. அப்போது 5 பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் 5 பஞ்சபூதம், மகான்களுக்கு 5 பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவன் மட்டும்தான். திருவள்ளூரின் பக்கத்திலே